நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் அத்தியாயம் நேற்று சேவித்த அதே அத்தியாயத்துடைய தொடர்ச்சிதான். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இந்திரன் எவ்வாறு நடந்து கொண்டிருந்தான் என்பதை தான் சொல்லிக் கொண்டு வருகிறார். தொடர்கிறார் அவர். இந்திரன் மீண்டும் தாமரை தண்டினுள் சென்றான் அர்ஜுனா. பிறகு நகுஷன் அந்த இந்திராணி வந்ததை பார்த்து, நீ எனக்கு குறிப்பிட்ட அந்த காலமானது பூர்ணமாகிவிட்டது என்று சொன்னான். அவனை பார்த்து இந்திராணி இந்திரன் சொன்னபடி சொன்னாள். அவன் மகிழ்ச்சிகளால் வகிக்கப்பட்ட வாகனத்திலே ஏறிக்கொண்டு இந்திராணியின் சமீபம் சென்றான். அப்பொழுது மித்திரனுக்கும் வருணனுக்கும் கும்பத்தில் பிறந்தவரும் ரிஷிகளில் சிறந்தவருமான அகஸ்திய முனிவர் நகுஷனாலே அந்த மகா முனிவர்கள் அவமதிக்கப்பட்டதை பார்த்தார். அது தாங்குவதற்கு வருத்தமுள்ளதென்று நினைத்து தாமும் கிரகிக்க அவனால் பாதங்களாலே பரிசிக்கவும் பட்டார். உடனே அவர் நகுஷனை பார்த்து, கெட்ட காரியத்தில் முயலுகின்றவனே, பாவியே, பூமியில் விழக்கடுவாய். எதுவரை பூமியும் மலைகளும் இருக்குமோ அதுவரை சர்ப்பமாக இருக்க கடவாய் என்று சொன்னார். மகா முனிவர் சொல்லும் பொழுதே அவன் அந்த வாகனத்திலிருந்து விழுந்தான். பிறகு உலகமும் இந்திரன் அற்றதாக ஆயிற்று. அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் இந்திரனுக்காக பகவானான விஷ்ணுவை சரணடைந்தார்கள். அவரை பார்த்து, பகவானே, பிரம்மஹத்தியால் அவமதிக்கப்பட்ட இந்திரனை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது வரத்தை அளிப்பவரான அவர் அவர்களை பார்த்து, இந்திரன் அந்த விஷ்ணுவை தேவதையாக உடைய அஸ்வமேத யாகத்தை செய்யட்டும், அதனால் ஸ்வர்கஸ்தானத்தை அடைவான் என்று சொன்னார். பிறகு தேவர்களும் முனிவர்களும் இந்திரனை காணாமையால் இந்திராணியை பார்த்து, சௌபாகியவதி, செல், இந்திரனை அழைத்து வா என்று சொன்னார்கள். அவள் அந்த சரசில் இருக்கின்ற இந்திரனை அழைத்தாள். இந்திரனும் அந்த சாசிரத்திலிருந்து வெளியிலே வந்து சரஸ்வதி நதியை அடைந்தான். பிரகஸ்பதியையும் இந்திரனுக்காக அஸ்வமேதம் என்கின்ற மகா யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்தில் கருப்பும் வெளுப்புமான யாகஸ்ரவத்தை விட்டு அதையே வாகனமாக செய்து பிரகஸ்பதியானவர் தேவர்களுக்கு பதியான இந்திரனை ஸ்வர்கஸ்தானத்தை அடையும்படி செய்தார். பிறகு அந்த தேவராஜன் பாவமற்றவனாகி தேவர்களும் ரிஷிகளும் துதிக்க ஸ்வர்க்கத்தில் இருப்பவனானான். பிரம்மஹத்தி ஸ்திரீகள், விரக்ஷங்கள், மலைகள், பூமி ஆகிய இவைகள் 4 ஸ்தானங்களிலும் பிரித்து கொடுத்தான். அது ஸ்திரீகளிடம் ரஜசாகவும், விரக்ஷங்களில் பிசினாகவும், மலைகளில் பாலாகவும், பூமியில் ஓவராகவும் இருக்கிறது. அவைகள் தொடத்தக்கவைகள் அல்ல. ஆகையினாலே தான் ஹவிஸானது லவணமின்றி பாகம் செய்யப்படுகின்றது. இவ்வாறு இந்திரன் பிராமணர்களுடைய தேஜஸின் பெருமையால் விருத்தி செய்யப்பட்டு சத்ருவதம் செய்து தனஸ்தானத்தை அடைவிக்கப்பட்டான். நகுஷனுடைய சாப நிவர்த்திக்காக தேவர்களும் ரிஷிகளும் பிரார்த்தித்ததால் அகஸ்தியர், ஸ்ரீமானான தர்மராஜன் பிராத்தாக்களோடு உன் வம்சத்தில் பிறப்பான், அவனுக்கு தம்பியான பீமனை நீ கிரகிப்பாய். அப்பொழுது தர்மபுத்திரன் உன்னுடைய வினாக்களுக்கு விடை சொல்லி உன்னையும் அவனையும் விடுதலை அடைய செய்வான் என்று சொன்னார். முற்காலத்தில் பரத்வாஜ மகிழ்ச்சியானவர் ஆகாய கங்கையை அடைந்து ஸ்நானம் செய்தார். 3 அடிகளை வைக்கிறவரான விஷ்ணுவினாலே அடிக்கப்பட்டார். அப்பொழுது அவர் பரத்வாஜராலே அடையாளத்தோடு கூடிய கையால் மார்பிலே அடிக்கப்பட்டு அடையாளத்தோடு கூடிய மார்பை உடையவரானார்.
அக்னி பிருகு மகிழ்ச்சியினால் சபிக்கப்பட்டு எல்லாவற்றையும் பூஜிப்பவனானான். அதிதியானவள் இதை பூஜித்து விட்டு தேவர்கள் அசுரர்களை கொல்வார்கள் என்று தேவர்களுக்கு அன்னத்தை பாகம் செய்தாள். புதனானவன் விரத அனுஷ்டானத்தின் முடிவில் அவ்விடம் வந்தான். அதிதி என்னிடம் பிக்ஷை கொடு என்று பாசிக்கவும் செய்தான். அப்பொழுது அதிதியானவள் இது முதலில் தேவர்களால் அருந்தத்தக்கது, மற்றவனால் முந்தி அருந்தத்தக்கதில்லை என்று சொல்லி பிக்ஷை கொடுக்கவில்லை. உடனே பிக்ஷை கொடாததால் கோபம் கொண்டவனும் பிராமணனுமான புதன் அதிதியின் உதரத்தில் பீடை உண்டாக போகிறது என்று அவளை சபித்தான். அண்டமென்று பெயருள்ள சூரியனுடைய 2வது ஜென்மத்தில் மாதாவான அதிதியினுடைய அண்டமானது பேதிக்கப்பட்டது. மார்த்தாண்டன் என்கின்ற அந்த ஆதித்யன் ஸ்ரத்த தேவனானான். தக்ஷனுக்கு 60 கன்னிகைகள் இருந்தார்கள். அவர்களில் 13 தக்ஷன் கஷ்யப்பருக்கு கொடுத்தான். 10 தர்மருக்கு கொடுத்தான். 10 மனுவுக்கு கொடுத்தான். 27 சந்திரனுக்கு கொடுத்தான். ஒரே தன்மை உள்ளவர்களும் நட்சத்திரம் என்கின்ற பெயர் கொண்டவர்களுமான அவர்களில் ரோஹிணியிடம் சந்திரன் மிகவும் அதிகமான பிரீத்தி உடையவனாய் இருந்தான். அதனால் மற்ற அந்த பத்தினிகள் பொறாமை கொண்டு பிதாவின் சமீபம் சென்று, நாங்கள் ஒரே தன்மையுள்ள பிரபாவம் உடையவர்களாய் இருக்க சந்திரன் ரோஹிணியை மிகவும் அதிகமாக விரும்புகின்றான் என்று இந்த விஷயத்தை சொன்னார்கள். அவன் ஷயமானது இவனை அடையட்டும் என்று சொன்னார். தக்ஷனுடைய சாபத்தால் சோமராஜனுக்கு ஷயமும் உண்டாயிற்று. ஷயத்தினால் வியாபிக்கப்பட்ட அவன் தக்ஷனை அடைந்தான். தக்ஷனும் அவனை பார்த்து, நீ ஒரு தன்மையாய் இல்லை என்று சொன்னான். அப்பொழுது ரிஷிகள் சந்திரனை பார்த்து, ஷயரோகத்தால் குறைந்து போகிறாய், மேற்கு திக்கில் சமுதிரத்தில் ஹிரண்ய சரசன் என்ற தீர்த்தம் இருக்கின்றது, அவ்விடம் சென்று சரீரத்தை ஸ்நானம் செய்வி என்று சொன்னார்கள். உடனே சந்திரன் சென்றான். அந்த இடத்தில் உள்ள ஹிரண்யா சரசின் தீர்த்தத்தை அடைந்து சரீரத்தை முழுகச் செய்தான். ஸ்நானம் செய்து தன்னை பாவத்திலிருந்து விடுவித்து கொண்டான். அந்த தீர்த்தத்தால் சந்திரன் விசேஷ காந்தி அடைந்தது முதல் அந்த தீர்த்தமானது பிரபாச தீர்த்தம் என்கின்ற பெயரால் வியாதி பெற்றாயிற்று. அந்த சாபத்தால் இப்பொழுது சந்திரன் அமாவாசையின் இடையில் ஷயத்தை அடைகின்றான். பௌர்ணமியில் மட்டும் பூர்த்தி அடைந்து மேகரேகை போல அடையாளமுடைய சரீரத்தை காண்பிக்கின்றான். மேகத்திற்கு நிகரான வர்ணத்தை அடைந்தான். அவனுடைய முயல் போன்ற அடையாளமானது நிர்மலமாகிவிட்டது. ஸ்தூல சிரஸ் என்கின்ற மகா முனிவர் மேருவினுடைய ஈசான திக்கு அந்த திக்கின் கோணத்திலே தவம் புரிந்தார். அப்பொழுது தவம் செய்கிற அவருடைய சரீரத்தை எல்லா கந்தத்தையும் வகிக்கிறவனும் சுசியுமான வாயு வீசிக்கொண்டிருந்தான். வீசிக்கொண்டு அப்படியே பிரகாசித்தான். அதாவது பரிசத்தியம். தவத்தால் தாபத்தை அடைந்த சரீரமுடையவரும் இளைத்தவருமான அவர் வாயு வீசுவதால் மனத்தில் சந்தோஷத்தை அடைந்தார். அந்த இடத்தில் வாயுவின் வீசுதலால் செய்யப்பட்ட சந்தோஷத்தை உடைய அவருக்கு விருட்சங்கள் புஷ்ப சோபையை காண்பித்தன என்று அவைகளை நீங்கள் எல்லா காலமும் புஷ்பங்களும் பழங்களும் உடையவர்களாக மாட்டீர்கள் என்று சபித்தாராம். முற்காலத்தில் நாராயணர் உலகங்களின் நன்மைக்காக படபாக முகர் என்று மகிழ்ச்சியானார். மேருவில் தவம் செய்கிறவரான அவர் சமுத்திரத்தை அழைத்து வரவில்லை, அதாவது அழைக்க அது வரவில்லை. அதனால் கோபமடைந்த அவர் தம்முடைய சரீரத்தின் உஷ்ணத்தால் சமுத்திரத்தை அசைவற்ற ஜலமுடையதாக செய்தார். வேர்வையின் பெருக்குவதற்கு சமானாக இந்த ஸ்வர்ணத்திற்கு லவணத்தன்மையையும் உண்டு பண்ணினார். அருந்த தகாதவதாவாய்
உன்னுடைய இந்த ஜலம் படபாமுகம் என்கின்ற பெயருடைய அக்னியினால் பானம் செய்யப்பட்டு அதற்கு மதுரமாகும் என்றும் சொன்னார். அப்படிப்பட்ட இந்த ஜலம் சமுதிரத்தில் இருந்தும் இப்பொழுதும் கூட தொடர்ந்ததாய் இருக்கிற படபாமுகம் எனும் பெயருடைய அக்னியினால் பானம் செய்யப்படுகிறது. உமையானவள் தக்ஷனிடம் கோபத்தால் மீண்டும் ஹிமவானுக்கு புத்திரியானாள். இமயமலையினுடைய புத்திரியான உமை என்கின்ற கன்னிகையை ருத்ரர் விரும்பினார். பிருகு மகிழ்ச்சியும் ஹிமவானை அடைந்து இந்த கன்னிகையை எனக்கு கொடு என்று கேட்டார். அவரை பார்த்து ஹிமவான், ருத்ரரானவர் என் புத்திரியினால் விரும்பப்பட்ட நாயகராய் இருக்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது பிருகுவானவர் அவரை பார்த்து, கன்னியை வரிப்பதில் விருப்பமுள்ள நான் என்னால் மறுக்கப்பட்டமையால் நீ ரத்தினங்களுக்கு இருப்பிடமாக மாட்டாய் என்று சொன்னார். இதுவரையில் இந்த அந்த முனி வசனம் நிலைத்திருக்கிறது. ஆகையால் பிராமணர்களுடைய மகிமை இவ்விதமாய் இருக்கிறது. சத்திரிய ஜாதியும் பிராமணர்களுடைய அருளால் சாஸ்வதமும் அழிவற்றதுமாய் இருக்கிற பூமியை பத்தினியாக அடைந்து அனுபவித்தது. அப்படிப்பட்ட இந்த பிரம்ம சத்திரிய ஜாதிகள் அக்னி சோமர் ஸ்வரூபம். அதனால் இந்த ஜகத்து தரிக்கப்படுகிறது என்று கிருஷ்ணர் சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.